சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் கண்காட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் அளித்துள்ள கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசின் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை சார்பாக அயலக தமிழர் தினத்தை ஒட்டி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாள் கருத்தரங்கு, மாநாடு மற்றும் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 60 நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு சங்கத்தினர் சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கு தமிழ் சங்கம் சார்பாக அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நாடுகள் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்கே சங்கமிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி என்பது இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இங்கு வந்து தமிழக அரசுடைய பல்வேறு துறைகள் சார்ந்த கண்காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேளாண் துறை மற்றும் மற்ற உணவு பதப்படுத்தல் துறை உள்ளிட்ட துறைகள் சார்பாகவும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இங்கு வந்து அரங்கில் 2 நாள் வந்து கட்டணம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அரங்கி பல தரப்பினரும் வந்து பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கருத்தரங்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் சங்கமிக்கக்கூடிய இடமாக இந்த அயலக தமிழர் தினம் என்பது இருந்து வருகிறது. தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். மென்பொருள் தொழில்நுட்ப வல்லுநர்கள், அயலக அரசு அதிகாரிகள், தொழில் முனைவோர்கள், வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களில் செயல்பட்டு வரும் தமிழ் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இங்கு கலந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உணவு சார்ந்த பல்வேறு அரங்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை முதலமைச்சர் இந்த மாநாட்டில் உரையாற்ற இருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த மாநாட்டை வந்து பல்வேறு தரப்பினரும் வந்து பார்க்கலாம் என்று தமிழக அரசுடைய வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் ரமேஷ்.